அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைவ் ட்ரேடிங் வீடியோ ஆஃப் 9824. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் இதுவே பெரிய அதிசயமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஃபால் வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா R1க்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கான். மோஸ்ட்லி இன்றைக்கி ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே முடிஞ்சு அப்படின்னா நமக்கு பொசிஷனில் ஒரு என்ட்ரி கிடைக்கும். அது கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத ஈவோடில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு வந்து பொசிஷனலாக ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுனால இன்ட்ராடே நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கேபிட்டல் வந்து அந்த அளவு இல்லை. இப்போதைக்கு டைவர்சிஃபிகேஷன் மண்டே சிபியாக இருக்கும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் தான் இருக்குது. அந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நாள் வந்து நான் இன்ட்ராடே வச்சுருந்தேன். இப்போ வந்து பொசிஷனிலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு பொசிஷனில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை தான் பண்ணி ஆகணும். ஸோ இன்ட்ராடேயில் வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன்றைக்கி நோ ட்ரேடிங் தான். பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜின் படி பார்க்கும்போது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இந்த ஹேங்கரை தாண்டிட்டான். பட் இன்றைக்கே வந்து ஃபர்தராக அவன் மேலே போயிடுவானா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நேற்று வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப பேரிஷாக தான் இருந்துச்சு. நான் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பேரிஷாக தான் இருக்கேன். பட் அவன் பேரிஷ் ஆகிறதுக்கு முதல்ல இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்திங்களா, இதை தாண்டணும். இதை தாண்டிட்டாலே அதுக்கப்புறம் டே ஹையை தாண்டது அப்படிங்கிறது கஷ்டமாக போயிடும். அண்ட் R1 தாண்டினா கண்டிப்பாக சிபிஆர் வரைக்கும் வந்துடுவான். இப்போதைக்கு இந்த SMA படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 50 SMA வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு க்ளோஸராக இருக்குது. எப்பவுமே இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புல்லிஷாக தான் இருக்க முடியாது, பேரிஷாக தான் இருந்தாகணும். ஸோ நிஃப்டி வந்து பேரிஷ் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினா R1 வரைக்கும் வரலாம். R1ஐ தாண்டிட்டான் அப்படின்னா சிபிஆர் வரைக்கும் வருவான். அதுக்கு அவன் ஃபஸ்ட்டு சைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டணும். அப்படி இல்லை மேலே போகிறான்னா கண்டிப்பாக ஆட்டோலேருந்து விவசாயி கீழே வந்துடுவான். இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியில் வந்து அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20 SMA தான் ப்ரைஸுக்கு க்ளோஸராக இருக்குது. ஸோ நம்ம புல்லிஷாக தான் இருக்கணும். இன்கேஸ் ஃபால் வந்தாலுமே ப்ரைஸ் மேலே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். அண்ட் ட்ரெண்டிங் டேவும் கூட மோஸ்ட்லி ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு ப்ரைஸ் டே ஹையை தாண்டணும். டே ஹையை தாண்டி என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே R2ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ டே ஹையை தாண்டி கரெக்டாக ஒரு 650 ரேஞ்சுக்குள்ளே வந்து அந்த க்ளோசிங் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம புல்லிஷ் என்ட்ரி எடுக்கலாம். பட் அவன் க்ளோசிங்கே வந்து 658 700 வச்சுனா பக்கத்துலேயே R2 இருக்கிறதுனால அந்த என்ட்ரி நமக்கு கிடைக்காது. ஸோ ஃபர்தராக கீழே வரும்போது தான் நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கிறது எடுத்தாகணும். ஸோ ப்ரைஸ் வந்து R1 கிட்டேருந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது ஒரு சின்ன ஃபால்க்கு இது வந்து ரிவர்சல் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். டே ஹையை தாண்டும் போது என்ட்ரி எடுக்கலாம். ஃபர்தராக R2 தாண்டும் போது கூட நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கலாம். இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இப்போதைக்கு இருக்கிற ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த R1 ப்ரீவியஸ் டேலோ ரெண்டையுமே தாண்டி கீழே க்ளோஸ் வச்சாலுமே நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கலாம். இன்னைக்கு ப்ரைஸ் மேலே தான் ட்ரெண்ட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ப்ரைஸ் கீழேயும் ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1 தாண்டினா ப்ரைஸ் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:10 ஆகுது. வலி வந்து விட்டது, ஒளி வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறமா கடைசியாக எனக்கு ஒரு செட்டப்பில் வந்து ஒரு என்ட்ரி வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 1 ஹவரில் வந்து R1க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்க போகிறோம். கண்டிப்பாக வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ க்ளோஸ் வச்ச உடனே நம்ம இந்த 3 மினிட்ஸ் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து இதுதாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா 49,500 வந்து செல் பண்ணிவிட்டு 49,300 வந்து பை பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான மார்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,81,000. இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 நான் வந்து டாப் அப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டில் 3 lakhs இந்த ஸ்ட்ராட்டஜியில் 3 lakhsக்கு வந்து நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆர்டர் மிஸ்டேக் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி R1க்கு மேலே முடிஞ்சது தான். மோஸ்ட்லி அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக அரௌண்டு 5,580 ரூபீஸ் கிடைக்கும். அதாவது என்னோட டிப்ளாய்டு கேபிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.87% கிடைக்கும். இது வந்து திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிற ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற மாதிரி 2 நாட்கள். ஸோ நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ் நாட்டில் நான் கன்சிடர் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் லாஸு கீழே கேப் அப்லேயோ இல்லை கேப் டவுன்லேயோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸஸ் வந்தது கிடையாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கடைசி 5-10 மினிட்ஸில் கடைசி 3 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா R1க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. இந்த 2 மினிட்ஸில் இவன் வந்து R1 கீழே போயிட்டானா இன்றைக்கி என்ட்ரி கிடையாது. நான் மண்டே அன்றைக்கி தான் எடுத்தாகணும். ஸோ மேலே போகிறானா இல்லை கீழே வரானா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் என்ட்ரி எடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவராலாக இன்றைக்கி பார்க்கும்போது பிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% கீழே இறங்கியிருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. மீடியா, PSU பேங்க்ஸு, ஆட்டோ எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது.
ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 3.25 கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் க்ளோஸ் வச்சிட்டான். அது ஏன் 3.25னா 1 ஹவர் கேண்டில் நம்ம பார்க்கணும். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது கன்ஃபார்மாக விர்ஜின் சிபிஆரும் வேறு வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுனாலுமே உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது சப்போர்ட்டை கொடுக்கும். ஆனால் அவ்வளோ தூரம் போகும்போது நான் எம்டிஎம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் தெரியல. பட் நம்ம சிஸ்டம் படி போயிடணும், பெருசாலாம் யோசிக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். பல நாட்களாக லைவ் ட்ரேடிங் சொல்லிட்டு பண்ணாமே இருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேயே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ட்ரேடை. ஸோ மார்க்கெட்டை போட்டாச்சு, மார்க்கெட் ஆர்டரை போட்டாச்சு. உங்களுக்கு வந்து பொசிஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஓவராலில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 5800 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட்டு. 42,000 அப்படிங்கிறது மேக்ஸ் லாஸு. பட் அது வந்து தியரட்டிக்கல் லாஸ் தான், உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அவ்வளோலாம் வராது. அதுக்கு முன்னாடியே போகும்போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுவோம். அண்ட் இது கிடைக்கிற பஃபர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 2% வந்து நம்மளுக்கு பஃபர் கிடைக்கும். அதே மாதிரி அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 87% இருக்குது. இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஏன்னா ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து இன்றைக்கி இன்கேஸ் வந்து உண்மையாலுமே ப்ரைஸ் வந்து அவன் கீழே 6.1 கீழே க்ளோஸ் வச்சாலுமே ஆவரேஜ் க்ளோசிங்னு ஒன்று இருக்குது. அதாவது லாஸ்ட் ½ அன் ஹவரில் ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எடுத்து அவங்க மேலே தான் முடிக்க போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அது மேலே தான் முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ட்ரேட் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்தராக வரும் நாட்களில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி, பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து நான் டைரக்ஷனல் பேசிஸில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க. அது கற்றுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். பாய்.